வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி முட்டை குழம்பு. முட்டை குழம்போட 2 பெரிய உருளைக்கிழங்கையும் சேர்த்து தயார் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் முட்டை குழம்பு ரெசிபியை பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை ஆயிலில் பொன்னிறமாக வறுத்து எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டை தட்டி எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கக்குள்ள மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு ஒரு 5-6 தக்காளியை பல்ஸில் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், அதோட நல்ல ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள். மசாலாவை குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான உப்பை இதோட சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியமான தீயில வேக விட்டு திறந்து பார்க்கலாம். நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்குது. தக்காளியோட பச்சை வாடை போயிருக்கும். இப்போ 2 உருளைக்கிழங்கை நறுக்கி குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. உருளைக்கிழங்குலையும் நல்லா அந்த மசாலாலாம் ஏறி இருக்கும் கொஞ்சம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற 6 முட்டைகளை கீரல் போட்டு இதோட சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, நல்லா கலந்து விட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் தேங்காய் துருவலை பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஃப்ளேவருக்காக மிளகுத்தூள் சேர்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைனா சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். முட்டை உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.